இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி அழகா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது. அந்த அழகா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாராட்டு, அப்ரிசியேஷன். கணவன் மனைவிக்கு நடுவுல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. இன்னும் உங்க பாண்டிங் அதிகரிக்கும். செகண்ட் பாயிண்ட், மரியாதை, ரெஸ்பெக்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட கருத்துக்கும் கனவுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. துணையின் குடும்பத்தினரையும் மரியாதையா நடத்துறதும் மிகவும் அவசியம். மூணாவது பாயிண்ட், வெளிப்படையா பேசுறது, ஓப்பன் கம்யூனிகேஷன். மனசுல இருக்கிற குறையோ தேவையோ நேரடியாகவும் நிதானமாகவும் சொல்லுங்க. அது உங்களோட டிரான்ஸ்பரன்சி, நம்பிக்கை அதிகப்படுத்தும். குவாலிட்டி டைம், தரமான நேரம். ஒரு நாள் ஃபுல்லா வேலையிலேயே இருக்காம மொபைலை தூக்கி ஒரு 10 நிமிஷம் தள்ளி வச்சுட்டு உங்க பார்ட்னர் கூட உட்காந்து பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசுங்க. வாரத்துல ஒரு நாள் பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க 2 பேரும். ஃபிஃப்த் பாயிண்ட், மன்னிக்கும் குணம். ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் மறந்து மன்னிச்சு பக்குவத்தை வளர்த்துக்குங்க. பழைய விஷயத்த போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டாம். சிக்ஸ்த் பாயிண்ட், ஆதரவா பேசுறது, மியூச்சுவல் சப்போர்ட். கஷ்டமான நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருங்க. வீட்டு பொறுப்புகளையும் 2 பேரு சரிசமமா பிரிச்சு வேலை செஞ்சு பாருங்க. அதுவும் நல்ல ஒரு பாண்டிங் அதிகப்படுத்தும். செவன்த் பாயிண்ட், சர்ப்ரைஸ். எதிர்பாராத நேரத்துல ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுங்க. ஒரு மனைவியா இருந்தா ஒரு முளைப்பூவாவும், ஒரு கணவனா இருந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வகை சாப்பாடு சமைச்சு போட்டு பாருங்க. இது இன்னும் உங்க 2 பேர்த்துக்குள்ள அதிக பாண்டிங்க கொடுக்கும். எட்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மார்னிங் ஹேபிட். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன ஸ்மைலும் ஒரு குட் மார்னிங் சொல்லி பாருங்க. அந்த நாளே உங்களுக்கு நல்லா கொண்டு போகும். அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஜெய்ஹிந்த்.